இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது ராமர் கோவில்களில், பெருமாள் கோவில்களில் நடக்கக்கூடிய அதிகாலை பஜனை. மார்கழி மாதம் என்பது 12 மாதங்களில் மிகச்சிறந்த ஒரு மாதம். புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும், தான தர்மங்கள் செய்வதற்கும், பரிகாரங்கள் செய்வதற்கும் உகந்த ஒரு மாதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது மார்கழி மாதம் மட்டுமே. அப்படிப்பட்ட மார்கழி மாதம் முடிவதற்குள் நீங்கள் என்னென்ன தான தர்மம் செய்யணும், புண்ணிய காரியம் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பக்தி உலகம் என்ற நம்மளுடைய யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளும் உங்களுக்கு நேரடியாக வரும். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது பஜனை. பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் பஜனை நடக்கும். அந்த பஜனை வீதியில் உலா வரும். நம்ம ஊரில் பெருமாள் கோவிலில், ராமர் கோவிலில் பஜனை செய்கிறது வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு விடயம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பஜனைக்கு ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறாங்க இல்லையா, தாளம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கலைஞர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மத்தை நீங்கள் பண்ணலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷ பூஜைகள் இந்த மார்கழி மாதத்தில் கோவில்களில் நடக்கும். அதில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இல்லையா அவங்க, அது மாதிரி தவில் வாசிக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வாத்தியம் வாசிக்கிறவங்களெல்லாம் அந்த அதிகாலை பூஜையில் கலந்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இசை கலைஞர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வெத்தலை பாக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி 51 அல்லது 101 ரூபாய் வைத்து தட்சணை வைத்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பரவாயில்லைங்க அப்படின்னா ஒரு வேட்டி, ஒரு அங்கவஸ்திரம், இதை மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம். உணவுப் பொருட்கள் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் பல நன்மைகள் அடையும். ராகு கேது தோஷத்தால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நிச்சயமாக இந்த தானத்தை செய்யும் பொழுது அந்த கிரகங்களின் தோஷமானது கொஞ்சம் தணியும். அதே போல் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் உங்களால் முடிஞ்ச சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க. கோவில்களில் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து இறைவனுக்கு படைத்து அதை அப்படியே தானமாக பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நெய் என்பது அந்த பிரசாதத்தில் இருக்கும். அது நேரடியாக இறைவனை சென்று அடையும் பொழுது இறைவனுடைய ஆசை என்பது உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக அடையும். அப்போ அந்த நெய்க்கு நல்ல ஒரு பலன் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ சுத்தமான நெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே கருவறையில் விளக்கேற்றும் பொழுது அந்த நெய்யை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்யலாம். கோவில் கருவறையில் விளக்கேற்ற நல்லெண்ணெய் தானமாக இந்த மார்கழி மாதத்தில் வாங்கி கொடுப்பது அதி அற்புதமான பலனை தரும். குடும்பத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக இந்த தானத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் நெய் வாங்கி கொடுங்க, இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் கொடுங்க. தோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் சொன்ன பரிகாரத்தெல்லாம் செய்யணுமா, தான தர்மத்தெல்லாம் செய்யணுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க, எல்லோருமே செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையை மட்டுமே செய்யும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்புங்க. நிச்சயமாக உங்களால் முடிந்ததை நீங்கள் தான தர்மமாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்கள் குடும்பத்தில் சேர்க்கும். அதே மாதிரி பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது, கோவில் வாசல் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு நீங்கள் உணவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது, இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியத்தை நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் கொண்டு கொடுக்கும். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேவி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.